PCOS infertility-யா? அது வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ அதில் வந்து ஓவுலேஷன் ப்ராப்பராக ஆகாது. நிறைய இருக்கிறதுனால எல்லாம் கூட்டமாக சேர்ந்து ஒரு ரேஸில் ஒரு 5 பேர் இருக்கிறத 10 பேர் சேர்ந்து ஓடினா யாராலையும் முன்னுக்கு வர முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆப்டிமம் நம்பர் ஆஃப் எக் இருந்தால் ஒரு அழகாக வளர்ந்து வெடித்து ஓவுலேஷன் ஆகும். அதுக்குன்னு நிறையா பேர் இருந்தால் சில இதில் ஸ்ட்ரென்த்து தான். ஸோ அதை உங்கள் டாக்டர் வந்து பார்த்துட்டு PCOS-ஓட உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் ப்ராப்ளம் இருக்கா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, ஓவர் வெயிட் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நிஜமாவே அந்த PCOS-க்கு வந்து மோஸ்ட்லி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. மெயினாக நீங்கள் ஒபீஸாக இருந்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா, சுகர் இருக்குன்னா, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் திங்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணாலே சூப்பராக உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வந்து ஓவுலேஷன் ஆகி உங்களுக்கு ப்ரெக்னன்சி வரதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது.